ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் விட்டு பிரியாணி மசாலா ரகசியம் இதுதான். ஒரு கப்பு ஏலக்காய், ஒரு கப்பு கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு சுருள் பட்டை எடுத்து மூணுமே ஒரு கடாயில் லைட்டாக மிதமான தீயில அடுப்பு சூடு ஏற்றணுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாய் சூட்டிலே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கலருக்காக 3 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். சூடு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை மறுபடியும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. கடையில் வாங்காமல் இது போல் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வைக்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வச்சு நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணி பாருங்கள். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் தான் போடணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. காரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் செய்யும்போது அதுக்கு ஒரு தனி சுவை தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்டோர் பண்ணி வைங்க, 2 மாதம் வரையும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, வாசனை இந்த அளவுக்கு வாசனை இருக்காது. 1 மந்த் வரைக்கும் அதே வாசனை இருக்கும். போக போக கொஞ்சம் வாசனை கம்மியாகும். இதே போல் நம்ம ஆஃப் ஆயிலில் முட்டை பொரிக்கும்போது மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருப்போம். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் அல்லது 1½ ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து வறுத்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது ஆஃப் ஆயில் போடும்போது லைட்டாக அந்த ஒரு இதை எடுத்து தூவிட்ட அளவுக்கு உங்களுக்கு முட்டை ஆஃப் ஆயில் ரெடி ஆகிடும். உப்பு தனியாக எடுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.